இன்றைக்கி டே 21. லாஸ்ட்டு 3 டேஸ் 18, 19, 20 3 நாள் வந்து ஊரில் போயிட்டு இன்றைக்கி 21 வந்தாச்சு. மார்னிங் வந்து நல்லா டயர்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டு ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன். ஷிஃப்ட்டில் வந்துட்டு 2வது ஆர்டர் பேட்ச் ஆர்டர் மாதிரி வந்தது. செகண்ட் ட்ரிப்பு 2 ஆர்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து வந்தது. ஒரே ஹோட்டலில் சேர்ந்து வெயிட் வெயிட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயே 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 300 வரும். 19 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 350 வரும். ஸோ ஆல்ரெடி இப்போ 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் கூட இன்னும் ஆகலை. ஸோ பெட்டர் ரிமைனிங் 6 ஆர்டர்ஸ் தானே, அதையும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்னு எனக்கு வியூவில் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1000 எபோவ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்ப்போம். அப்படியே பேக்கில் காமிக்கிறேன். இந்த ஹோட்டலில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் வெயிட்டிங் ஆர்டர். குல்ஃபிலாம் சாப்பிட்டு பல காலமாச்சு. என்ன தெரில, வரக்குள்ளே டக்குன்னு குல்ஃபி இருந்துச்சு. ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணோன்னே டக்குன்னு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டைமு 12 ஆகுது. 11:30 மணி போல் வந்துட்டு கடைசி ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா சொல்லுவோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 9 மணி போல் பிக்கப் பண்ணுறதுன்னு ஒரு ஹோட்டல் வந்து போனேன். அங்கே என்னன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ண விட்டுட்டாங்க. அந்த ஒருத்தனுங்கனால வந்துட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு. இல்லைன்னா எப்போயோ 10 மணிக்கே மோஸ்ட்லி முடிஞ்சிருக்கும். ரெபல் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக ஏதோ ஒன்று இருக்கானுங்க. ஒரு பில்டிங்கில் ஒரு பெரிய ஹால் மாதிரி எடுத்துடுறானுங்க. அதுக்குள்ளர ரெஸ்டாரண்ட் மாதிரி 10 ரெஸ்டாரண்ட்டு பேரை அதுக்குள்ளர வச்சிடுறானுங்க. ஏன்னா வந்து பெரிய சண்டை தான் போட்டு நடந்துகிட்டு இருக்கு போல. 1 மணி நேரம் ஒரு ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சும்மாவா? யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க சென்னையில் இந்த மாதிரி ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா அவங்கள ரிப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க திருந்தணும். இல்லை மேன் பவர் அதிகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா ஆர்டர்ஸை கம்மி பண்ணிவிட்டு 1 by 1 ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கொடுக்குற மாதிரி வந்துட்டு கொண்டு வரணும். அதுதான் சொல்லணுன்ட்டு அந்த 11:30 போல் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன். ஒரு பிரிட்ஜுக்கிட்ட இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்தேன். அப்போ இன்னொரு ஆள் வந்துச்சு, ஆட்டோ டிரைவரு. அதாவது இந்த மாதிரி ஆட்டோ பஞ்சர் ஆகிடுச்சு, பைக்கு தெரியுங்களா, வந்துட்டு நான் போய் நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன், ஆட்டோ சாவி வேணா வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்க நானே அழைச்சிட்டு போகிறேன். பக்கத்தில் எங்கே பஞ்சர் ஷாப்போ அந்த ஷாப்பில் போய் விட்டுருவேன். இங்கே திரும்ப வந்துட்டு அவர் கூட இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அதை விட்டுட்டு திரும்ப இங்கே வரக்குள்ளே மோஸ்ட்டாக 12 ஆகிடுச்சு. இப்போ தான் டின்னர் முடிச்சுட்டு திரும்ப ரூம் பண்ணிட்டேன். நல்ல டயர்டு. அந்த ஒருத்தனால நம்ம போயிட்டு சர்ச் பண்ணுற மேப்பில் போய் நிற்கிறோம் அப்படின்னா போர்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. இல்லை ஏதாவது ஒரு பில்டிங்கில் பின்னாடி கொல்ல பக்கமாக வச்சுருப்பாங்க, இல்லை வந்துட்டு 3ஆவது ஃப்ளோரு அந்த மாதிரி தூக்கி வச்சுருப்பாங்க பெரிய ஹாலில். ஒவ்வொரு ஆளுக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுக்குது. இப்போ 8:55 8:50 என்னமோ போனது. எனக்கு ஆர்டர் கையில் கிடச்சது வந்துட்டு 9:50 போல். இந்த காரணத்தினாலே வேண்டா ஓட்டுறோன்றது இதாகும். சரி ஓகே, நான் எப்படியோ இன்றைக்கி உள்ளது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உள்ளது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆகட்டும்ட்டு நம்புவோம்.